வணக்கம் மேம். வணக்கம். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பத்தி நம்ம நிறைய A to Z பேசியிருக்கோம். இருந்தாலும் கூட வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய கேள்விகள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. நிறைய கேள்விகளை நம்ம வீடியோக்கு கீழே அவங்க கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த திட்டத்துல வந்து நான் சேரணும் அப்படின்னா குழந்தை பிறந்து எத்தனை மாசத்துல என் குழந்தைக்கு வந்து நான் SSA அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க? 0 ஏஜ்லேருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். பிறந்த அன்னையிலேருந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ப்ரூஃப்னு கொடுக்க போனால் அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் தான் கொடுக்க போகிறோம். அதோட அவங்க அப்பா இல்லாட்டி அம்மா தான் கார்டியனாக போட போகிறாங்க. அவங்களோட ப்ரூஃப் ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரி தான் கொடுக்குறதுனால 0 ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தை பிறந்த உடனே வந்து SSA ஸ்கீமில் வந்து சேர்றோம். சேர்ந்து ஒரு 18 வருஷம் கழிச்சு வந்து அந்த பணத்தை எடுக்கிறோன்னா எவ்வளோ பணம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இல்லை, 18 வருஷம் கழிச்சு ஃபுல் அமௌண்ட்லாம் எடுக்க முடியாது. இதோட பீரியடே வந்து 15 வருஷம் நீங்கள் கட்டணும். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களா? இப்போ 5 வயசில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 7-8 வயசில் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆரம்பிச்சதுலேருந்து 15 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக கட்டலாம். அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தையோட 18வது வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இல்லைன்னா அவங்க 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த சமயத்தில் தான் நீங்கள் பணம் எடுக்கலாம். அப்படி கூட நம்ம ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாது, 50% தான் எடுக்கலாம். 18 வயசில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அவங்க பேரண்ட்ஸுக்கே வந்து ஒரு தேவை இருக்கலாம். இந்த மாதிரியான ரீசன்ஸுக்கு வந்து பணத்தை எடுக்கணும்னு நினைப்பாங்க தானே? அந்த மாதிரி தான். என்ன ரீசன் 18 வயசில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க, இல்லை வேறு என்ன ரீசன், ஏதாவது அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை ப்ரூஃபோட கொடுத்துட்டு அந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ SSA கால்குலேட்டர்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ பணம் கட்டுறோம் மாதம் எண்ட் ஆஃப் தி இயர் வந்து ஒரு 21 வயசு ஆகும்போது எவ்வளோ நமக்கு ரிட்டனாக வரும் அப்படின்றது எல்லாமே காமிச்சிருது. அப்படி இருக்கும்போது ஏன் உங்களால் வந்து 1000 rupees ஒருத்தர் குழந்தையோட முதல் வயதில் கட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் குழந்தைக்கு 21 வயசு ஆகும்போது இவ்வளோ அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு ஏன் உறுதியாக சொல்ல முடியும்? இல்லை, இது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்கீம். அதாவது PPF, இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் எல்லா ஸ்கீம்ஸுக்குமே, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணாமலும் இருக்கலாம். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு வந்து இப்போ MIS அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த யார் இப்போ போடுறோன்னா அந்த போடும்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதுதான் அவங்களோட அந்த 5 இயர்ஸ் முடிகிற வரைக்கும், NSCனா 5 இயர்ஸ் முடிகிற வரைக்கும், MISனாலும் 5 இயர்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே தான் கண்டினியூ ஆகும். ஆனால் இந்த PPF, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இது எல்லாமே ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு குவார்ட்டரும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ ரிட்டர்ன் வரும் 21 வருஷம் கழிச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய வந்து லேட் மேரேஜஸ் தான் நடக்குது. ஒரு 35-40 இயர்ஸில் தான் நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. குழந்தையுமே அதே மாதிரி ரொம்ப லேட்டாக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்குமே உயிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவங்க வந்து 2 பேருமே உயிரோட இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த குழந்தைக்கு அவங்க வந்து மாதம் வந்து கட்டுறாங்க. இல்லை இயர்லி வந்து இந்த SSA ஸ்கீமில் வந்து குழந்தை கட்டிட்டு வர்றாங்க. இப்போ 2 பேரும் சப்போஸ் இல்லை அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து எப்படி பணம் கிடைக்குமா? இல்லை வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி செட்டில்மெண்ட் அப்போ வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்களா? அதாவது இந்த ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட் எதுவும் ஃபாலோ பண்ணி நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம தான் போய் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சொல்லணும். அதாவது அவங்களோட ரிலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அந்த வீட்டில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த புக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி அவங்க லீகல் கார்டியன் அவங்க அப்பாவாக போட்டிருந்தாங்க, இப்போ இல்லை அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனை சொல்லி அந்த டெத் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே கொடுத்துட்டு, லீகல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துட்டு அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா யாராவது ஒருத்தங்க தான் கார்டியனாக போட்டிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே வந்து அவங்க அந்த குழந்தைக்கு பேரில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் த சைல்டு வந்து கவர்மெண்ட் எல்லாம் பே பண்ண மாட்டாங்க. இல்லை அந்த மாதிரி இல்லை. அது LICயில் தான் ஒரே ஒரு ஸ்கீம் இருக்குது. அப்பா இல்லை போட்டவங்க இல்லைன்னா அந்த LICயே பணம் கட்டுறவங்க அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த லீகல் கார்டியன் இல்லைன்னா அந்த பணத்தை வந்து அந்த பிள்ளையோட SB அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது நான் வந்து 1000 rupees வந்து பே பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையெல்லாம் என்னால் கட்ட முடியல. ஃபார் 5 இயர்ஸ் வந்து நான் 1000 rupees கட்டியிருந்தேன். அதுக்கு பிறகு நான் கட்ட முடியல. அப்போ நான் கட்டாததுனால ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்போ வந்து எனக்கு வந்து நான் கட்டின பணத்தை கொடுப்பாங்களா, இல்லை வந்து கட்டின பணத்தை கொடுக்காம போயிடுவாங்களா அப்படின்னு? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ எத்தனை வருஷம் கட்டியிருக்காங்க, 5 வருஷம் தான் கட்டியிருக்காங்க, இன்னும் 10 வருஷம் இருக்குது அப்படின்னா அந்த 10 வருஷத்தையும் அவங்க கண்டினியூ பண்ண விரும்பினாங்கன்னா கட்டாத வருஷங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மினிமம் 250 ப்ளஸ் டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட் 50 rupees போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்ட் ஃபினான்சியல் இயரில் அவங்களால எவ்வளோ கட்ட முடியுமோ அதை கட்டிட்டு அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் 5 வருஷம் கட்டிட்டு மொத்தமாகவே 15 வருஷம் முடிஞ்சு போச்சு, அவங்க அதுக்கு மேலே இனிமேல் ரிவைவ் பண்ணவும் முடியாதுங்கிற சூழ்நிலையில் அவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்களோ அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டடாக போட்டிருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை அப்படியே கொடுத்துருவாங்க. இப்போ எஸ்எஸ்ஏல வந்து பார்ஷியல் வித்ட்ராவல் அப்படின்றது பாசிபிளா? இப்போ நீங்கள் சொன்னீங்க 18 இயர்ஸில் வந்து அவங்களால பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும் ஒரு சில ரீசன்ஸ்க்காக அப்படின்னு. இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, ஹையர் ஸ்டடீஸு, இதை தாண்டி வேற என்ன ரீசனுக்காக அவங்களால ஓரளவு பணத்தை எடுக்க முடியும்? அதாவது குழந்தையோட கல்யாணம் அப்படிங்கிற ரீசனே அவங்க கொடுத்துருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறதுக்கு, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால், இந்த மாதிரி முக்கியமான, இல்லை ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ப்ரூஃபை காமிச்சிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏதாவது 18 இயர்ஸ் ஆகும்போது ஜுவல் வாங்கணும்னு நினைப்பாங்க குழந்தைங்களுக்கு. இப்போ அந்த டைமில் வந்து உங்களுக்கு கோல்டோட விலையும் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அந்த கோல்டு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் போகிறோம், இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கணும். கோல்டு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ரீசனை சொல்ல முடியாது. இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் வந்து 8 to 9 இயர்ஸ் வந்து எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் அவர் இயர்லி பணம் கட்டியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். ஓகே. அவரால் கட்ட முடியலை. ஸோ வெளிநாட்டுக்கு போயிட்டார். ஏன்னா வெளிநாட்டில் இருந்தால் வந்து என்ஆர்ஐ பே பண்ணக்கூடாது அப்படின்னு சில செய்திகள்லாம் படிக்கிறாரு. அது பிறகு போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டாலும் அவங்களும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்கிறாரு. ஓகே. ஸோ இப்போ அவங்களாம் வந்து கண்டினியூ பண்ணலாமா, வெளிநாட்டு போன பிறகும் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை எப்படி இந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணுறோம்? ஓகே. அதாவது இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் ஒரே ரூல் என்னென்னா, என்ஆர்ஐ இருந்தால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம், பிபிஎஃப், இதெல்லாம் வந்து அவங்க இந்தியாவில் இருக்கும்போதே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது, அதனால் அவங்க போகிறாங்க. அப்படிங்கிற போது அவங்க என்ஆர்ஐ ஆயிடுறாங்கனாலும் இந்த ஸ்கீமெல்லாம் இங்கே ஆரம்பித்ததுனால, இங்கே இருக்கும்போது ஆரம்பித்ததுனால அதை 15 வருஷம்னா 15 வருஷம் கூட கண்டினியூ பண்ணலாம். பிபிஎஃப்பையும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அந்த பிபிஎஃப்ல வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது 15 வருஷம் கழிச்சு. அதை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதவங்க, மற்றபடி இவங்க கட்ட வேண்டியதையும் கிடையாது, கட்டலாம். மெச்சூரிட்டியும் கரெக்டாக அது வித் இன்ட்ரெஸ்ட்டோட என்ன மாதிரி இருக்கோ அதோட வாங்கிக்கலாம். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கும் அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணலாம். என்ஆர்ஐ இருந்தால் கூட முன்னாலே இங்கே இருக்கையில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணலாம்.